ஆட பாவத்தை எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாரியா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே வேக்கப் சாங் போடும்போது வெறி கொண்டு ஆடுற மணி ரவினாவும் இன்னைக்கு ரவினா இல்லாம மணி ரொம்ப சோகத்தில் இருந்தாரு. வேக்கப் சாங் ஒரு வழியாக முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டி டாஸ்கில் இந்த வீட்டிலேருந்து யாரோட நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வெயிட் விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒருத்தர் 2 பேராக சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்றும் பெருசாக கண்டென்ட் இல்லை, அதனால நமக்கு தேவை கிடையாது. என்கிட்ட எந்த பிளானும் இல்லடா, நீ ஏதாவது சொல்லு பாப்போம். அந்த ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏன் வச்சிருக்கோமோ இல்லையா இந்த ஹவுஸ் நல்லா ஏன் வச்சிருக்காங்க என்னன்னு கேட்குறீங்களா? ஆனால் இந்த பணப்பெட்டி வரும்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது தினேஷ்க்கும் விஷ்ணு கண்டில் ஏதோ ஒரு போட்டி போட்டிருக்காங்களாம். அதாவது ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அந்த கேங்ல இருந்து இவங்க எடுத்தா நீ எனக்கு காசு கொடுக்கணும், அவங்க எடுக்கலன்னா நான் உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னமோ பிளான்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் சேலஞ்சை போட்டு விட்டு கடைசியாக தினேஷ் எடுத்துட்டு வெளில போகிற இதுதான் நடக்க போகுது. நான் உள்ள இருக்க ஹவுஸ் மேட்சே இந்த கண்டென்ட் ஆரம்பிச்சு விட்டதுனால நம்மளும் அதை பற்றி பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள், சப்போஸ் மணி பாக்ஸ் வந்தா யார் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு? உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம்.